திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வருவார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளதால் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் தயார் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பை கருதி 4 இணை ஆணையர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த போவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கந்தசஷ்டி விழாவின் 3ஆம் நாளில் திருத்தணி முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முருகன் புஷ்ப அலங்காரத்தில் காட்சியளித்தார். காவடி மண்டபத்தில் பச்சை பட்டு உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஷண்முகருக்கு லட்சார்ச்சனை பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மனமுருகி சாமி தரிசனம் செய்தனர். கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்கார வேலவர் கோவிலில் தங்கமயில் வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளினார். மேளதாளம் முழங்க சுவாமியை ஆடி அசைத்து பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் தூக்கி வர சுவாமி பிரகார வீதி உலா நடைபெற்றது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.